ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் தன்னிகரலாத தலைவர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையின் முழக்கத்தை இன்று காலை தலைநகர் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கிய இந்த பரப்புரை 45 நாள்களுக்கு ஒவ்வொரு கிராமம், நகரம், பூத் என தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை ஒலிக்க செய்ய இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை என்பது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வாக மட்டும் இருக்கக்கூடாது என எண்ணி தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்பதை தமிழக முதலமைச்சர், கழகத் தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் சாதி மத பாகுபாடுகள் இன்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அணுகி தமிழ்நாட்டிற்கு இணைக்கப்படும் அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தை இந்த பரப்புரை எடுத்துரைக்கிறது. பாஜக என்ற பாசிச சக்தி தமிழ்நாட்டை எப்போதும் வன்மத்தோடு பார்க்கிறது. ஒன்றியத்தின் ஆட்சியை பிடித்து பிறகு ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் தமிழ்நாடு அரசு பாஜகவின் கோர பிடியில் சிக்கினால் ஏற்படும் ஆபத்து மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது. அதற்கு அதிமுக கூட்டணி என்ற பெயரில் அடித்தளம் அமைத்து கொடுத்து வருகிறது. ஏற்கனவே பாஜக ஆட்சி அமைத்துள்ள மாநிலங்கள் பாசிசத்தின் பரிசோதனை கூடமாக மாறி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்கள் கூட தங்கள் தாய்மொழி இழந்து இந்தி என்ற மொழியை மட்டும் கற்கும் அவலத்தில் சிக்கி உள்ளது. கடும் எதிர்ப்பால் நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாத பாஜக தாங்கள் ஆளும் மாநிலம் உத்தரகண்டில் அதனை செயல்படுத்தி அறிமுகப்படுத்தி பரிசோதனை செய்கிறது. தமிழ்நாட்டையும் பாசிசம் என்ற கொடூர விஷத்தை பரிசோதிக்க பார்க்கும் பரிசோதனை கூடமாக தமிழகத்தை மாற்ற ஒன்றிய அரசு நினைக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதனை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு வன்மத்தை காட்டுகிறது. பாஜக அரசு துரோகிகளையும் போலிகளையும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சதி ஒருபோதும் ஈடுபடாது என்பதை ஓரணியில் நின்று தமிழ்நாட்டு மக்கள் சுட்டி காட்டுவதற்கு முதலமைச்சர் தளபதி எடுத்துக் கொடுத்துள்ள களம்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த பரப்புரையின் போது விருப்பம் உள்ள குடும்பத்தினரை திமுகவில் உறுப்பினராக்குவது என்பது இரண்டாவது கட்டம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு கொடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களின் முக்கிய இலக்கு. சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் ரீதியான அநீதிகளை சந்தித்து வருகிறது. கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுப்பது, இந்தியை திணிப்பது, கல்விக்கு தேவையான நிதியை தர மறுப்பது, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் மாநில உரிமைகளை பறிப்பது, நீட் தேர்வு மூலம் இளைஞருடைய எதிர்கால கனவை தகர்ப்பது போன்ற பல்வேறு அநீதிகள் ஒன்றிய பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதிகள் ஆகும். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஆபத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சியை தகர்க்க வேண்டும் என்பது நமது இலக்கு.
ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டை இருள் சூழும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுத்துள்ளார்கள். கடந்த காலத்தில் நமது இயக்கம் அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதை எதிர்கொள்ளவோ, ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடும்போது அதற்கு எதிராக கிளர்த்தெழுவோம் என்பதுதான் தமிழ்நாடு கடைபிடிக்கும் எழுதப்படாத விதி. மீண்டும் ஒருமுறை மண், மொழி, மானம் காப்பதற்கு ஒன்று கூடுவதற்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது. நம்முடைய முன்னோடிகளின் போராட்டமும் தியாகமும் நமக்கான வாழ்வாதாரத்தினது மட்டுமல்ல, சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்கான தொடர்ச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தற்போது இளைஞர்கள் கையில் உள்ளது. தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சுயமரியாதையும் உரிமைகளையும் காக்க மீண்டும் ஒரு முறை ஒன்று கூடி போராட வேண்டிய தருணம் இது. இந்த போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கானது, எதிர்கால தலைமுறைகளுக்கானது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை மேற்கொண்டு இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தினரிடையும் கொண்டு செல்ல உள்ளோம். முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக நாளை ஜூலை 2ஆம் தேதி அனைத்து மாவட்டத்திலும், நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சியின் நிர்வாகிகள், சார்பு அணியினர் உள்ளிட்டோர் இணைந்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. ஜூலை 3ஆம் தேதி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளப்படும். கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சாவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம். இதன் முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் BDA செயல்படுவார்கள். இந்த பரப்புரை முழக்கத்தை உடனுக்குடன் கண்காணித்து பதிவு செய்ய பிரத்யோக செயலி ஆப் கையாளும் திறன் கொண்ட திறன் மிகுந்த இளைஞர் படையினர் கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களாக களம் இறக்கப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி முகவர்களுடன் BLA 2 வாக்குச்சாவடி முகவர்களுடன் இணைந்து பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் BDA பரப்புரையை முன்னெடுத்து செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இவர்கள் வெறும் செயலிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தின் முக்கிய செய்தி என்ன, முக்கிய இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் கனிவோடு எடுத்துரைக்கும் திறமை மிகுந்தவர்கள், திறன் கொண்டவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம். மீண்டும் சொல்லுகிறேன், ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம். கூடுதலாக திமுகவிலும் இணைய விருப்பம் உள்ளவர்கள் செயலி மூலம் பதிவு செய்வதும், நேரடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதும் திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை வரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் நிறைவடையும். 45 நாள்கள். அப்போது இந்த முன்னெடுப்பின் பயனாக தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கான ஒற்றுமை ஏற்படும். அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட கூட்டங்கள் நடத்த வேண்டும் என மாண்புமிகு முதல்வர், கழக தலைவர், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பரப்புரை முன்னெடுப்பு நகர்வுகள் செயலி மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படுகிறது. இதனை தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் சாராம்சமே இல்லாத 2 விஷயங்கள் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நமது பரப்புரை இயக்கத்தில் சமரசமே இல்லாதவை 2 தான். ஒன்று, இந்த முன்னெடுப்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்க்கையாக மட்டுமே இருக்காது. தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்று திரட்டுவதுதான் முக்கிய இலக்கு. 2, இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்க்கட்சியை சார்ந்த குடும்பத்தினர் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள 100% குடும்பத்தினரையும்
சென்றடைந்து தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டியதுடைய அவசியத்தை எடுத்துரைப்பதுதான் தமிழ்நாடு ஓரணியில் என்ற நோக்கத்தின் திட்டமும் செயலும் செயல்பாடும் என்பதை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வாக்குச்சாவடி மொத்த வாக்காளர்களில் 1/3 உறுப்பினர்களை ஆர்வத்தோடு இணைக்கிற முயற்சியில் இருக்கிறோம். முதலில் சொன்னதை போல் இந்த அமைப்பில் இணைந்து கொள்ளுபவர்களை குடும்பமாக வரவேற்கிறோம். அதையும் மீறி இயக்கத்தில் சேர்ந்தால் செயலி மூலம் உறுப்பினர் கடிதத்தின் மூலமும் நாங்கள் உறுப்பினராக ஆக்குகிறோம். நோக்கம் என்பது உறுப்பினர் சேர்க்கை மட்டுமல்ல, பாசிசத்தை வீழ்த்த, நாட்டு நலனை காக்க, மொழி மண் மானம் காக்க அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் திரட்டுகிற முயற்சி நம்முடைய கழக தலைவர் எடுத்திருக்கிற முயற்சி என்பதுதான் முக்கிய சாராம்சம். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிற பாசிச ஆட்சி எந்த அளவுக்கு இடர்பாடு உருவாக்கி இருக்கிறது என்பதை தமிழக அரசும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒன்றொன்றாகவே சொல்ல வேண்டுமேனால் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைப்பு, நிதி பகிர்வில் முறைகேடு, மாநில உரிமைகளை பறிப்பது, உயர்கல்வியினுடைய வளர்ச்சியை தடுப்பது, இன்னைக்கு கீழடியினுடைய தொன்மையை போற்றி புகழாமல் வன்மத்தோடு அதை இருட்டடிப்பு செய்வது, ஆக தமிழ் கலாச்சார பண்பாட்டை பாதுகாக்க ஒன்றிய அரசு எதையெல்லாம் தடுக்கிறதோ அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு பெரும் முயற்சிக்கான போராட்டம் தான் ஓரணியில் தமிழ். நன்றி.